Good afternoon, good evening. Now we are going to discuss about another type of become method. Last video we discussed about the become method. Here become method 2, right? So here first we straightly go into the problem. So less than constraints we add a slack variable, greater than constraints we subtract a surplus variable, and we can add an artificial variable. We discussed in the previous video class. Now we move into the problem. Problem is maximum z is equal to 2x1 plus 3x2 minus 5x3 subject to the constraints x1 plus x2 plus x3 is equal to 7, 2x1 minus 5x2 plus x3 which is equal to greater than or equal to 10, and x1 comma x2 comma x3 which is greater than or equal to 0. இதான் ப்ராப்ளம். பாருங்க, இந்த ப்ராப்ளமில் அங்கே நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து வெறும் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கன்ஸ்ட்ரெயின்ஸை மட்டும் பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள், ஈக்குவல் டுன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, கிரேட்டர் தேன் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமை பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து மைனஸ் மினிமம் இசட் வச்சு பார்த்தோம். அது ஒரு மாடலில் வரலாம். லைக்வைஸ் மேக்ஸிமம் இசட்லையும் சேர்த்து வரலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த மாடல் ஈக்குவல் டு வச்சு நம்ம மாடல் பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக சொல்யூஷன் போயிடலாமா? சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, மேக்ஸிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு 2x1 ப்ளஸ் 3x2 minus 5x3, right? Subject to constraints x1 plus x2 plus x3. ஸோ ஈக்குவல் டு இருக்கிறனால நம்ம வெறும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மட்டும் ஆட் பண்ணுறோம். r1 is equal to 7. Next constraint 2x1 minus 5x2 plus x3 greater than இருக்கனால சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ணுறோம், மைனஸ் s1 ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் r2 which is equal to 10. இது வந்து ஈக்குவல் 7, இது ப்ளஸ் r2. ஸோ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ஸ் போட்டாச்சு. இந்த அப்போ கன்ஸ்டன்ஸ் எழுதிட்டா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதணும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன ஆயிரும், ப்ளஸ் சர்ப்ளஸ் வேரியபிள் இருக்கிறனால 0s1, ரெண்டு ஆர்டிஃபிஷியல் இருக்கிறனால மைனஸ் mr1 மைனஸ் mr2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியாச்சு. அப்போ என்னென்ன வேரியபிள் இருக்கும், x1 x2 x3 s1 r1 r2 which is equal to 0 அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம், இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் IBFF. எஸ், இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் தி ப்ராப்ளம். ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்ப்போமா? ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது இந்த பாருங்கள், x1 1 x2 x3 x1 x2 x3 surplus variable, artificial variable, and then another artificial variable. So totally 1 2 3 4 5 6. So there will be 6 variables. So 6. So are the number of constraints பார்ப்போமா? number of constraints வந்து நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் எத்தனை கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளமில் ஆக்சுவலாக தட் வில் பி ஒன்லி 2 கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன், இது செகண்ட் கன்ஸ்ட்ரைன், ரைட்? ஸோ ஒன்லி 2 கன்ஸ்ட்ரைன்ஸ் இந்த ப்ராப்ளம். ஸோ 2. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், 6 minus 2 which is equal to 4. 4 வேரியபிள்ஸை வந்து
நம்ம to be 0. எந்தெந்த 4 வேரியபிள்ஸ் நான் லாஸ்ட் இதிலே சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் வச்சுக்குவோம். ஸோ நம்மள்ட்ட ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்ப்போமா, ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் R1 R2 அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள். ஸோ மீதி இருக்கிற 4 வேரியபிளையும் நம்ம வந்து 0வா மாற்ற போகிறோம். ஸோ அப்போ x1 is equal to x2 is equal to x3 is equal to surplus variable s1 which is equal to 0. அப்போ இது என்னவா மாறிடும், நான் பேசிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லி மாறிடும், நான் பேசிக் வேரியபிளா. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் பேசிக் வேரியபிள். ரிமைனிங் என்ன இருக்குது, R1 வந்து 10, R1 வந்து 7, சாரி R1 வந்து 7, R2 வந்து 10. ஸோ அப்போ இது என்னவா மாறிடுது, பேசிக் வேரியபிளா மாறிடுது, பேசிக் வேரியபிள். ஸோ மாறிடுச்சா, பேசிக் வேரியபிள் மாறின பிறகு இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வி மூவ் இன் டு தி இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஐட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணிடலாம். இனிஷியல் ஐட்ரேஷன் இனிஷியல் ஐட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணிடலாமா, ரைட், ஓகே. ஸோ நம்ம அதுக்கு டேபிளர் காலம் போடலாம். டேபிளர் காலம் போடும்போது என்னென்ன தேவைப்படுது, சிபி, அடுத்து ஒய்பி, அடுத்து வந்து எக்ஸ்பி, அடுத்து வந்து x1 x2 x3, 3 வேரியபிள் இருக்குது, ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் இருக்குது, ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது, இன்னொரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது டீட்டா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேலே என்ன ஆயிடுது, சிஜே அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ 2 ஈக்குவேஷன் என்னென்ன, இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, R1 is equal to 7, R2 is equal to 10. அப்போ ஃபஸ்ட்டு R1 R2 போட்டாச்சா, R1 வந்து 7, R2 வந்து 10 போட்டாச்சா. இப்போ ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாமா, ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 1 1, x1ல் 1, x2 எல்லாமே 1 1 தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 1 1, இதில் சர்ப்ளஸ் வேரியபிள் கிடையாது, 0, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மட்டும் வரும் 0, ரைட்டா. அடுத்த இது பார்ப்போமா. அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 -5 1 -1 1 R1க்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்தது என்ன எழுதியிருக்கோம்னா 2 -5 1 -1, ஏன்னா சர்ப்ளஸ் வேரியபிள் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஃபஸ்ட்டு கிடையாது, இது 1 இருக்குது, சரியா. சிஜே என்ன இருக்குது, சிஜேல மேக்ஸிமம் இசட் ஃபங்க்ஷனில் 2 3 -5 0 -m. ஸோ எழுதலாமா, சிஜேல என்ன இருக்குது, 2 3 -5 0 -m. ஸோ அப்போ R1க்கு காஸ்ட் ஆஃப் த பேசிக் வேரியபிள் இங்கே இருக்குது, -m. ஸோ -m போட்டாச்சா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆக்சுவலாக இப்படி இருக்கா, நான் திரும்ப இன்னொரு தடவை அங்கே ஃபஸ்ட்டு அனதர் இதில் போயிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி மேலே இருந்து திரும்ப இன்னொரு தடவை எழுதிடலாம். ஸோ எழுதலாமா, இங்கே எழுதுற பாருங்க, சிபி ஒய்பி எக்ஸ்பி x1 x2 x3 R1 R2 தீட்டா, மேலே ஆஸ் யூஸ்வல் சிஜே, சரியா. இப்போ ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடுறேன், என்ன வரும், R1 R2 வருமா, வந்துருச்சு. அப்புறமேட்டு வந்து எக்ஸ்பி இது 7, இது 10, இங்கே என்ன இருக்கும், 1 1 1 1 0. அடுத்தது வந்து 2 -5 1 -1, இங்கே மிஸ்டேக் ஆயிடுச்சு, 2 -5 1 -1, எக்ஸ்பி x1ல் வந்து 1 1 1 x3, சாரி ஒரு நம்பர் விட்டாச்சு, வெயிட் பண்ணுங்கள் ஒரு செகண்டு, இந்த வேரியபிளை விட்டுட்டேன் நான், x1 வேரியபிளை விட்டாச்சு. ஸோ சர்ப்ளஸ் வேரியபிள் வந்து S1, அப்புறமேட்டு வந்து R1, அப்புறமேட்டு வந்து R2, அப்புறமேட்டு தான் தீட்டா, ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் இதில் 1 1 1, இது 0வாக இருக்கும், இது 1 இது 0. அடுத்ததில் வந்து 2 -5 1 -1 இருக்குது, கிரேட்டர் தான் இருக்கனால இது 0 இது 1. சிஜேல என்ன வந்துடும், 2 -3 -5 -3 இல்லை +3 தான், -5 0 -m. ஸோ அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் த வேரியபிள் என்ன வரும், -m அப்படின்னு சொல்லி வந்துடும்.
மைனஸ் எம்னு சொல்லி வந்துடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இசட்ஜே கண்டுபிடிப்போம். ரைட், இசட்ஜே வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எம் இன்ட்டு 7 மைனஸ் 7m மைனஸ் எம் இன்ட்டு 10 மைனஸ் 10m ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் 17m கிடைக்கும். இங்கே மைனஸ் எம்மு மைனஸ் 2m, ஸோ அப்போ மைனஸ் 3mன்னு கிடைக்கும். அடுத்த மைனஸ் எம்மு ப்ளஸ் 5m அப்படின்னு மாறிடும். ஸோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறிடும், மைனஸ் எம்மு ப்ளஸ் 5m மல்டிப்ளை பண்ணால் m இன்ட்டு 1 மைனஸ் எம் மைனஸ் எம் இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5m மைனஸ் 5mன்னு போட்டோம்னா ப்ளஸ் 5m மைனஸ் எம் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4m கிடைக்கும். 4m அண்ட் தென் வந்து இதுக்கு பண்ணிங்கன்னா மைனஸ் எம் மைனஸ் 2mன்னு கிடைக்கும். அடுத்து வந்து இது 0, இது எம்மா மாறிடும். அடுத்து வந்து இது மைனஸ் எம்மு, இது மைனஸ் எம்மு. இது இருங்க, மைனஸ் எம்மு 7 1 3 1 மைனஸ் எம்மு 2 மைனஸ் 5 இது பண்ணுவோம் ப்ளஸ் 5 சரியா, ரைட், ஓகே. அடுத்து வந்து இசட்ஜே மைனஸ் சிஜே. ஸோ இப்போ கழிப்போமா, மைனஸ் 3m மைனஸ் 2m மைனஸ் 3 மைனஸ் 2 இது வந்துருச்சா. அடுத்தது வந்து மைனஸ் 4m மைனஸ் ஆஃப் மைனஸ் 3ங்கும் போது மைனஸ் 3 மாறிடும் மைனஸ் 4mன்னு. இது மைனஸ் 2m ப்ளஸ் 5 இது வந்து m, இது 0, இது 0. ரைட், இப்போ எது உள்ளே வரப்போகுது எது வெளியில் வரப்போகுது, என்ட்ரிங் வேரியபிள் லீவிங் வேரியபிள் இப்போ கண்டுபிடிக்கணும். இங்கே மைனஸ் 3m இருக்குது, இங்கே மைனஸ் 3m இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் மைனஸ் 3m இருக்குது, இதில் மைனஸ் 2m இருக்குது. ஸோ எம்மை வச்சுட்டு நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 தான் இது. ஸோ அப்போ x1 தான் உள்ளே வருது. ஸோ அப்போ இதை நம்ம அப்படியே பிளாக் பண்ணிடுறோம். சரிங்களா, இதை அப்படியே நம்ம பிளாக் பண்ணியாச்சு. அடுத்தது எது வெளியில் போகுதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், இது எக்ஸ்பியை டிவைடட் பை எந்த ரோவை பிளாக் பண்ணியிருக்குமோ அதால் டிவைட் பண்ணணும். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 1 வந்து எக்ஸு, 10 டிவைடட் பை 2 வந்து 5. சரியா, 10 டிவைடட் பை 2 வந்து 5 10 டிவைடட் பை 2 வந்து 5. ஸோ இதான் மினிமம். ஸோ அப்போ இந்த வேரியபிள் வெளியில் போகுது R2. அப்போ இதை நான் அப்படியே பிளாக் பண்ணுறேன். ஸோ இதுதான் பிவட், இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறது தான் பிவட் எலிமெண்ட். இது பிவட் ரோ, இது பிவட் காலம். சரிங்களா, இப்போ நம்ம நியூ பிவட் ஈக்குவேஷனை எடுத்து எழுத போகிறோம். நியூ பிவட் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன வருதுன்னு பார்ப்போமா. நியூ பிவட் ஈக்குவேஷனில் நியூ பிவட் equation. So new pivot equation இருக்க என்ன பண்ணும், ஓல்டு பிவட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். அப்போ ஓல்டு என்ன இருக்கு, 10 2 இதை தான் நம்ம 1 மாற்ற போகிறோம். மைனஸ் 5 1 மைனஸ் 1 0 1. ஸோ இதை 1 மாற்றணுன்னா அதால் வகுத்தா மட்டும்தான் இதை 1 மாற்ற முடியும். அப்போ 10 டிவைடட் பை 2 போடு. 10 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இது 5 மாறிடும், இது 1 மாறிடும், இது மைனஸ் 5 பை 2 மாறிடும், இது 1 பை 2 மாறிடும், இது மைனஸ் 1 பை 2 மாறிடும், இது 0, இது 1 பை 2 மாறிடுச்சு. இப்போ நியூ பிவட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், புது R1 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ புது R1 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன, புது R1 ஈக்குவேஷன். அப்போ நியூ R1 ஈக்குவேஷன். அப்போ என்ன பண்ணும், ஓல்டு R1 ஈக்குவேஷன் மைனஸ் நியூ பிவட் ஈக்குவேஷன் இன்டு கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட். ஸோ கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போ ஓல்டு R1 ஈக்குவேஷன் எடுத்து எழுதுவோமா. ஓல்டு R1 ஈக்குவேஷன் என்னென்னா 7 1 1 1 3 1 0 1 0. சரியா, பார்த்துக்கோங்க. 7 3 1 1 1 1 0 1 0. சரிங்களா,
இதான் பாருங்கள் ஃபைனல் பார்த்துக்கலாம் 7 1 1 0 1 0 சரியா போட்டாச்சு. ஸோ இதை தான் நம்ம ஜீரோவாக மாற்றணும். இதை ஜீரோவாக மாற்றணும். இதுதான் கரஸ்பாண்டிங் காலம் கோசன்ட்டு. இந்த ஒன்று எடுத்து அந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இந்த வேல்யூவால் இந்த நியூ பிவட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூ பிவட் ஈக்குவேஷனால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 × 1 5 ரைட்டா. அடுத்தது 1 × 1 1 அடுத்தது 1 × 1 போட்டாச்சு. அடுத்தது -5/2 × 1 1 -5/2 அடுத்தது பாருங்கள் 1/2 மற்றபடி எல்லாமே 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே தான் வரும் 1/2 -1/2 முட்டை 1/2. அப்போ அதே போட்டுறேன் 1/2. அடுத்தது வந்து -1/2 முட்டை 1/2. இப்போ இதை கழிக்க போகிறேன். கழிச்சாச்சு. கழிச்சா என்ன வருது? ஸோ 7 - 5 இப்போ கழிச்சு எழுதுறோமா, 7 - 5 2. அடுத்த 1 - 1 0. 1 -(-5/2)னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். -(-) ப்ளஸ்ஸு. அப்போ 7/2 மாறிடுமா? ரைட்டு. அடுத்தது 1 - 1/2 ஆஸ் யூசுவல் 1/2. 0 - இது 1/2 மாறிடும். இது 1 இது 0 - 1 0 1/2 இது மாறிடும். ஸோ இப்போ நியூ பிவட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. அப்போ நம்ம அப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனை எழுதுகிறோம். ஃபஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? சிபி ஒய்பி எக்ஸ்பி x1 x2 x3 s1 r1. ஸோ லாஸ்ட் இதில் நான் வந்து 2 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வெளியில் போச்சுன்னா ஒமிட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கோசரம் நான் அதை போட்டுக்கிட்டுருக்கேன் இங்கே. அப்போ மேலே சிஜி வந்துடும். ஸோ இப்போ நம்ம போய் எழுதுவோமா நியூ பிவட் ஈக்குவேஷனுக்கு? நியூ பிவட் ஈக்குவேஷன் எது உள்ளே வந்துச்சு? x1 உள்ளே வருது. x1 உள்ளே வந்துச்சுன்னா என்ன எழுதணும்? 5 1 - அதை எழுதணும். ஸோ இப்போ என்ன எழுத போகிறேன் பாருங்கள். x1 வந்து உள்ளே வந்திருக்கு x1. அப்போ x1 உள்ளே வந்துச்சு எழுதுனா 5 1 -5/2 1/2 -1/2 0 1/2. அப்புறம் மேலே நியூ R1 ஈக்குவேஷன். நியூ R1 ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 2 0 7/2 1/2 1/2 1 -1/2. இங்கே பாருங்கள் 2 0 7/2 1/2 1/2 1 -1/2. ஸோ இப்போ நம்ம R1 x1க்கு என்ன வேலை? ZJ CJ எடுத்து எழுதுவோமா? 2 3 -5 2 3 -5. ஸோ 2 3 -5 0 -m சரிங்களா? சிஜே எடுத்து எழுதியாச்சு. அப்போ காஸ்ட் ஆஃப் த பேசிக் வேரியபிள் R1ங்கிறது வந்து -mன்னு மாறிடும். x1ங்கிறது வந்து 2ன்னு மாறிடுச்சு. ஸோ சரிங்களா? 2 எழுதிடுங்க. மாற்றிடுறேன் அழிச்சிட்டு. இப்போ நம்ம ZJ கண்டுபிடிப்போமா? ZJ வந்து -m × 2 -2m ப்ளஸ்ஸு 2 × 10. அப்போ -2m 2 × 5 10. அப்போ என்ன மாறிடும்? -2m + 10ன்னு மாறிடும். சரிங்களா? இதான் வந்துடும். அடுத்தது 0. அப்போ இங்கே வந்து 2ன்னு மாறிடும். அடுத்தது வந்து -7m/2 இப்போ -7m/2 -5ன்னு கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆயிரும்? -7/2m மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × -5/2 கண்டுபிடிச்சி முடிச்சிங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிரும் -5. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? இப்போ போடுறோம் பாருங்க -7m/2 -5. இதுதான் இதோடது. அடுத்து வந்து இது -m/2 -1 இதுக்கு. அடுத்து வந்து -m/2 -1 -m/2 +1 இது கிடச்சிரும். அடுத்து வந்து இது கட் பண்ணிங்கன்னா -m. அடுத்து வந்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -m/2 1.
ஸோ இப்போ R2 நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை, நான் R2வை ஒமிட் பண்ணிடுறேன், ஏன்னா R2 வெளியில் போயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ZJ மைனஸ் CJ கண்டுபிடிப்போம். ZJ மைனஸ் CJ கண்டுபிடிங்கன்னா 2 மைனஸ் 2 வந்து இது தனிப்பா, இது தனி, இது தனி, இது தனி, இது தனி, இது தனி. நான் இதை தான் ஒமிட் பண்ணிட்டேன். R2 வந்து ஏற்கனவே போயிட்டதுனால R2 வந்து ஒமிட் பண்ணிட்டேன். திரும்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்னு. ஸோ அப்போ ZJ மைனஸ் CJ போட்டிங்கன்னா இது அப்படியே வரும், இது வந்து 0 மாறிடும். இது மைனஸ் 7m/2 மைனஸ் 5 ஆஃப் மைனஸ் 3 போட்டிங்கன்னா ஆக்சுவலாக மைனஸ் 7m/2 மைனஸ் 8ன்னு கிடச்சிரும். இது போட்டிங்கன்னா மைனஸ் m/2 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 போட்டிங்கன்னா இப்படி மாறிடும், மைனஸ் m/2 ப்ளஸ் 4ன்னு மாறிடும். அடுத்த மைனஸ் 2 பேருந்து இது அப்படியே தான் வரும், மைனஸ் மைனஸ் இது 0 மாதிரி இதை ஒமிட் பண்ணியாச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு இது தேவை கிடையாது. அப்படி போட்டிங்கனாலும் மைனஸ் m/2 மேலே போகும்போது ப்ளஸ் m கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸும். ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுச்சு. ஸோ இப்போ இதில் எது மோஸ்ட் நெகட்டிவ், எம்மை வெளியில் எடுத்திங்கன்னா இது மைனஸ் 1/2, இது மைனஸ் 7/2. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, இதுதான் மோஸ்ட் நெகட்டிவ் எலிமெண்ட்டு, மோஸ்ட் நெகட்டிவ் எலிமெண்ட்டு. ஸோ நல்லா எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். எம்மை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் 7/2 அப்படின்னு இதுக்கு இருக்கும். ஸோ இது அதில் எம்மை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் 1/2ன்னு இருக்கும். இதில் எது 0.5, இது 0.7/2, இது வந்து பாயிண்ட் வந்து இதுன்னு கிடச்சிருக்கோம். 0.5 மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுல ஹையஸ்ட் 7/2 தான். இதை போட்டிங்கன்னா 3.5 சம்திங் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன போயிடுது, x2 அப்படிங்கிற வேரியபிள் வந்து உள்ளே வருது, x2 உள்ளே வருது. ஸோ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நெகட்டிவ் எந்த இடத்துலையும் நெகட்டிவால் நம்ம வகுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த இடத்துலலாம் டீட்டாவில். ஸோ அப்போ இருக்கிறது ஒரே ஒரு வழி தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக R1 வந்து வெளியில் போகுது. ஸோ வெளியில் போயிடுச்சு. ஸோ R1 வந்து வெளியில் போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற சர்க்கிள்ஸ் இதை மட்டும் நம்ம ஒன்றா மாற்ற போகிறோம், இதை வந்து 0 மாற்ற போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 7/2 வந்து பிவட் எலிமெண்ட்டாக மாறிடுச்சு. இந்த பிவட் எலிமெண்ட்டை தான் நம்ம ஒன்றா மாற்ற போகிறோம், ரைட்டா? ஸோ ஒன்றா மாற்றுறதுக்கு அப்போ என்ன பண்ண போகிறோம், நியூ பிவட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நியூ பிவட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள் எடுத்து எழுதணும், 2 ஓல்டு பிவட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். 2 0 7/2. இந்த 7/2 தான் நம்ம வந்து ஒன்றா மாற்ற போகிறோம். 1/2 நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நான் வந்து R1 R2 வெளியில் போயிட்டதுனால அந்த 2 வேரியபிள் ஒமிட் பண்ணிடுறேன். ஃபார் டியூ டு டைம் கன்சூமிங்கோசரம் நான் அதை மெயின்டைன் பண்ணி வெளியில் அனுப்பிச்சி விட்றேன். நான் அதை ஒமிட் பண்ணிட்டேன். அப்போ 7/2 ஒன்றா மாற்றணுன்னா 2/7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தலைகீழாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ஒன்றா மாறிடும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை 2/7. 2/7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 2/7 இஸ் ஆஸ் யூஸ்வல் என்ன மாறிடும்னா இது வந்து 4/7 மாறிடும். ஏது அப்போ எனிதிங் இன்ட்டு 0 0. இது பார்த்தீங்கன்னா ஒன்றா மாறிடும். 1/2 × 2/7 போட்டிங்கன்னா இது 1/7 மாறிடும். அதே மாதிரி இதுவும் 1/7 மாறிடுச்சு. இது நியூ பிவட் ஈக்குவேஷனு. அடுத்த வந்து நம்ம என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். நியூ பிவட் ஈக்குவேஷன் முடித்தோன்னே R1 வெளியில் போயிடுச்சு. அப்போ x2 வளருது. அப்போ நியூ x1 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நியூ S1 ஈக்குவேஷன் அது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா ஓல்டு x1 ஈக்குவேஷன் மைனஸ் நியூ பிவட் ஈக்குவேஷன் இன்டு கரஸ்பாண்டிங் column coefficient, corresponding column coefficient. ஸோ கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட். அப்போ ஓல்டு பிவட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுவோமா. ஓல்டு பிவட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 5 1 மைனஸ் 5/2 1/2 மைனஸ் 1/2. ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம், 5 5 5 1 மைனஸ் 5/2 இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். 1/2 மைனஸ் 1/2. ரைட்டா, நம்ம தான் R1 R2வையும் ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட். இது இன்ட்டு இதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக அதே அந்த நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போ என்ன மாறிடுதுன்னா 4/7 4/7 இன்ட்டு 5/2.
4/7 இன்ட்டு 5/2 போட்டிங்கன்னா ஆஸ் யூஸ்வல் என்ன வரும் 14 எடுத்திங்கன்னா 2 8 இங்கே 7 14. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா 4 இப்போ இதையும் கழிச்சா இதையும் கழிச்சிட்டிங்கன்னா 2 அப்போ 10/7 கிடச்சிரும். அப்போ 10/7 10/7 இது 0 அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5/2 கிடச்சிரும். அடுத்தது வந்து அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5/14 அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5/14 சரியா. இப்போ இதை கழிப்போம். கழிச்சா 5 -10/7 5 இதை கழிக்கணும். 5 -10/7 கண்டுபிடிச்சிங்கன்னா இது மைனஸ் அப்போ 5 -10/7 ஆயிடுச்சுன்னா 35 45/7 மாறிடும். இது 1 மாறிடும். இது 0 1/2 + 5/14 14 எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 7 7 + 5 வந்து 12 12/14 கிடைக்கும். 12/14 கிடைச்சிங்கன்னா 6/7. இது -1/2 + 5/14 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் +5/14 7 -7 அப்போ -1/7 கிடைச்சிரும். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. அப்போ ஃபைனலாக செகண்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடுவோமா. செகண்ட் ஐட்ரேஷன். ஸோ செகண்ட் ஐட்ரேஷனுக்கு என்ன பண்ணால் அதே மாதிரி தான் CB YB XB X1 X2 X3 சர்ப்ளஸ் வேரியபிள் S1. இங்கே ஆட்டோமேட்டிக்காக CJல என்ன இருக்குது 2 3 -5 0 என்ன இந்த ஈக்குவேஷன் உள்ளே வந்துச்சு X2 கீழே X1 ரைட்டா. X2 X1 ஸோ X2ல கிடைச்ச வேல்யூ வந்து 4/7 0 1 1/7 1/7. ஸோ நீ பிவட் ஈக்குவேஷன் பாருங்கள் 4/7 0 1 1/7 1/7. அதே மாதிரி 45/7 1 0 6/7 -1/7 சரியா. 45/7 1 0 6/7 -1/7. இதோட வேல்யூ காஸ்ட் ஆஃப் த பேசிக் வேரியபிள் வந்து X2ஓட வேல்யூ வந்து 3 இது 2. இப்போ நம்ம வந்து ZJ கால்குலேட் பண்ணுவோமா. ZJ கால்குலேட் பண்ணும்போது 3 × 4 12/7 12/7 + 90/7 ஸோ 12/7 + 90/7 போட்டிங்கன்னா எல்சிஎம் காமனாக 7 எடுத்திங்கன்னா அப்போ 102/7 அப்போ 102/7 3 × 0 0 இது 2 கிடச்சிரும். இது 3 கிடச்சிரும். 3 × 7 3/7 + 2 × 12 15/7 இது மாறிடும். அடுத்து வந்து 3/7 -2/7 அப்போ 1/7 இது மாறிடும். அப்போ ZJ - CJ அப்படிங்கிறது இது இருக்குது. அப்போ கழிச்சிங்கன்னா 2 - 2 வந்து 0 3 - 3 0 15/7 -5 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 35 ஆயிரும். அப்போ இது என்ன வருதுன்னா 15/7 -5னா +5 மாறிடும். 35 இது 50/7 மாறிடும். இது 1/7 மாறிடுச்சு. ஸோ முடிஞ்சிருச்சா. அப்புறம் since all ZJ - CJ is greater than or equal to 0 the solution is optimal. அப்போ எழுதி முடித்த பிறகு மேக்ஸிமம் Z is equal to 102/7 where X1 is equal to 45/7 X2 is equal to 4/7. That's all.